இந்த வீடியோல சூப்பரா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்காக ஒரு 4-5 அந்த ட்ரிக்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியாம இருக்கிறது, அது ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கிறது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியுதா, இன்னொரு சிஸ்டம் காணும் அப்படின்னு. ஸோ அந்த சிஸ்டம் எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வாஸ்து கீஸ்து அதுக்காக தான் மாத்திருக்கேன் இந்த செட்டப். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் மைக் குவாலிட்டி வந்து கொஞ்சம் மாத்துங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல போகலாம். ஸோ இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நாம SDS, நம்ம சேனல் SDS விஷன். ஸோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெக் வீடியோஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் சம்மந்தமானது, விளாக்ஸ், அப்புறம் ஃபுட் ரிலேட்டட் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இப்போ கூட 1.9 lakh பிசிபிள் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன் பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த பெல் ஐக்கானும் ஆல்ல தட்டி விட்டு ஓகே பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேட் எடுத்தோம்னா அந்த ஒரு சேட்டுக்கு மட்டும் நம்ம தனியா பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட்னா நிறைய பேர் வந்து செட்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ள போவோம். செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இந்த வால்பேப்பர் அப்படின்ற ஒரு சேட் அப்படின்ற ஒரு இருக்கும், அதுல வால்பேப்பர் இருக்கும். அதுல போய் வச்சோம்னா டிஃபால்ட்டா எல்லா சேட்ஸுக்குமே வந்து குரூப் ஆகட்டும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே வால்பேப்பர் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ ஆனா இப்போ இருக்கிற ஆப்ஷன் படி, அதாவது அப்டேட் பண்ண ஆப்ஷன் படி இப்போ வந்து நம்ம தனித்தனியா வந்து சாட்டுக்கு பேக்ரவுண்ட் வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒருத்தங்களா SDS விஷன் குரூப்பே எடுத்துக்கோங்களேன், அதுல வால்பேப்பர் அப்படின்னு வைக்கிறேன்னா வால்பேப்பரை மட்டும் நான் வந்து பிளாக்காவோ ஒயிட்டாவோ கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். ட்ரை பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரிக் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். ஓகேவா, கரெக்டா எல்லாருமே பார்த்துருக்கீங்க தானே. அந்த ஸ்டோரேஜ்ல போனீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். எங்க வந்து நம்ம லார்ஜ் ஃபைல்லாம் சேவ் பண்றோம், என்னென்ன மீடியா இருக்கு, ஆப்ஸ், அதாவது இந்த மியூசிக் எவ்வளோ இருக்கு, ஃபோல்டர் எவ்வளோ இருக்கு, வீடியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி அது காட்டும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா இது இவ்வளோ இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு சாட்டுக்குள்ளேயும் போய் அவங்களோட, அதாவது இப்போ நான் இருக்கேன்னா SDS விஷன் குரூப்ல இருந்து எனக்கு இத்தனை வீடியோ வந்திருக்கு, இத்தனை லிங்க் வந்திருக்கு, இத்தனை சாட் நீ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு காமிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், கிளவுட்ல ஏற்றிட்டு அப்போ டெலிட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம், திரும்ப ரிட்ரீவ் பண்ற மாதிரி இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இப்போ கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது பண்ணிட்டீங்களா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, நான் இது பண்ணா என்ன ஆகும், பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். அதனால ஓகேவா. ஸோ எல்லாரும் பத்திரமா ஜாக்கிரதையா இருங்க. ஸோ 2வது ட்ரிக் முடிஞ்சா, என்னடா நீ இப்படியும் சொல்ற இப்படின்னு சொல்றேன்னா, ஏங்க நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ என்ன டீட்டெயில்ஸ் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறைய கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளோ கொண்டு சேர்க்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க, அவ்வளவுதான். ஓகேவா, போடுற வீடியோஸ் எல்லாம் மறக்காம பாத்துருங்க, அப்பதான் ஒரு கண்டினியூஷனா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து ட்ரிக் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச் அப்படின்ற ஒரு இடம். ஸோ கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல போன உடனே லெஃப்ட் டாப் கார்னர்ல வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு எழுதி இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த 3 டாட்டும் பக்கத்துலயே சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அந்த சர்ச் ஆப்ஷன் தான் இப்போ வந்து ஒரு புதுசா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் தேடுறதா இருந்தாலுமே, ஒரு என்ன சொல்றது, ஒரு என்னதான் நீங்க தேடுறீங்களோ, ஒரு APK ஃபைல் ஆகட்டும், ஒரு MP3 ஃபைல் ஆகட்டும், MP4 ஃபைல் ஆகட்டும், ஒரு AVI ஃபார்மேட்ல இருக்க ஃபைல் ஆகட்டும், என்னவா இருந்தாலுமே அதை வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து SDS விஷன்ல இருக்கிற ஒருத்தன், ஸோ SDS விஷன்ல வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த 20,000 பேரும் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல இருக்காங்க. அவன் வந்து இப்ப நான் அவனுக்கு ஒரு ஃபைல் அமைச்சிருப்பேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமைச்சிருப்பேன், அப்புறம் நாங்க சாட் பண்ணியிருப்போம், நிறைய வீடியோஸ் எல்லாம் அமைச்சிருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பையனுக்கு அந்த ஃபைல் ஒரு PDF ஃபைல் வேணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சர்ச்ல போய் SDS, அதாவது SDS விஷன் குரூப்ல இருக்கலாம நான் அவனுக்கு பர்டிகுலரா அமைச்சிருக்கேன்னு வைங்களா, SDS அப்படின்னு சர்ச் பண்ணுவான். சர்ச் பண்ணிட்டு கீழே டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு இடத்த கிளிக் பண்ணுவான்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட்ல அதாவது நான் அவனுக்கு அம்சதை மட்டும் அதாவது நான் அவனுக்கு என்ன பிடிஎஃப் சென்ட் பண்ணிருக்கணும் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிருக்கணும் அது மட்டுமே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இதை வச்சு அவன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிக்கலாம். இதே நான் அவனுக்கு ஒரு ஃபைல் அம்சிருந்தாலோ ஒரு இமேஜ் அம்சிருந்தாலோ டக்குன்னு அவங்க அந்த இமேஜ் IMG அப்படின்னு மாதிரி ஒரு இதை அம்சிருந்தான்னா டைப் பண்ணான்னா இல்ல போட்டோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அந்த போட்டோவை டைப் பண்ணான்னா ஈஸியா அவனால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து மூணாவது ட்ரிக்னு சொல்ல முடியாது, ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிக் நம்பர் 4 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். ஸோ டிஸ்அப்பியரிங் மெசேஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிகிராம்ல தான் இந்த ஆப்ஷன் வைடா இருந்துச்சு. இப்போ வந்து வாட்ஸ்அப்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு பேசுறீங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, அது வந்து அழிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்போ வந்து இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்கும் இல்ல ஒரு சில பேர்த்துக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யார் கூட சாட் பண்றீங்களோ யார் கூட அந்த மாதிரி டிஸ்அப்பியர் மெசேஜ் எல்லாம் காணாம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கான்டாக்ட்ல போய்க்குங்க. அவங்க கான்டாக்ட்ல போய் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை தொட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற மெசேஜ் 7 நாள்ல டிஸ்அப்பியர் ஆயிரும். ஓகேவா? இந்த 7 நாள்ல வந்து நீங்க வந்து அதை ஆஃப் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், ஆன் பண்றதுனாலும் என்ன நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், டக்குன்னு அப்பவே வேணும் டிஸ்அப்பியரும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் வந்து மெசேஜ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆப்போசிட்ல நீங்க யார் கூட சாட் பண்றீங்களோ அவங்களுக்கும் இவன் வந்து உன்னோட மெசேஜ் எல்லாம் வந்து டிஸ்அப்பியர் பண்ணிருக்கான், இவன் அனுப்புற மெசேஜ் நீ அனுப்புற மெசேஜ் 7 நாள்ல போயிடும் அப்படின்னு அவங்களுக்கும் போகும் நீங்க அந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் ஆன் பண்ணா. ஸோ இதுதான் வந்து விஷயங்க. ஸோ நீங்க ஆன் பண்ணி அவங்க அதாவது 2 பேர்த்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதை நீங்களும் ஆஃப் பண்ணலாம், அவங்களும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் இருக்கு, 2 பேர்த்துக்குமே ஆக்சஸ் இருக்கு ஆன் ஆஃப் பண்றதுக்கு. ஓகேவா? ட்ரிக் நம்பர் 5 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இப்போ நிறைய ஆப் இருக்குங்க, தேர்ட் பார்ட்டி ஆப் சோகமாக ஆப்ஸ் இருக்கு, ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு புதுசான வாட்ஸ்அப் சர்டிஃபைடு மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டா என்னன்னு தெரியல, அந்த ஒரு ஆப் ஒன்று இருக்கு, ஸ்டிக்கர் மேக்கர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்குள்ள போனீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியே தான் எல்லா யூஐயும் வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்போ உங்களையே வந்து ஒரு ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நீங்க பாக்குறது ஒரு ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க ஒரு ஸ்டிக்கர் மேக் பண்ணலாம். அப்ப நம்ம வடிவேல் சொன்ன டைலாக் சொன்னா அதாவது வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே உங்க எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்களே ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டிக்கர்ஸ் மேக்கர்ல. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்றேன் இருந்தேன், இப்போ 6, 7, 8 அப்படின்னு சொல்லி போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க, எனக்கு எவ்வளவு தெரியுதோ எவ்வளவு வந்து நான் வச்சிருக்கேன்னா அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்து ட்ரிக் நம்பர் 6 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா QR கோட். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்றதுனாலோ இல்ல வேற ஏதாவது மொபைல்ல வாட்ஸ்அப் கான்ஃபிகர் பண்றதுனாலோ டக்குன்னு QR கோட் எடுப்போம், ஸ்கேன் பண்ணுவோம், இல்ல அங்க வர QR கோட் எடுப்போம், ஸ்கேன் பண்ணுவோம், டக்குன்னு வாட்ஸ்அப் மாறிடும். ஸோ இதனால நிறைய பேர்த்தோட பிரைவசி போற மாதிரி இருந்துச்சு, நிறைய பிசினஸ் அக்கௌண்டோட பிரைவசி வந்து டக்குன்னு போற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த QR கோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டோ இல்ல 6 டிஜிட் பாஸ்வேர்டோ 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் வந்து கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுல இருக்கிற வாட்ஸ்அப் இதுக்கு போகும், இதுல இருக்கிற வாட்ஸ்அப் இன்னொரு போனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி என்ன பிரைவசி வந்து சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளோட வாட்ஸ்அப். ஸோ அடுத்த ட்ரிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மியூட் ஆப்ஷன். இதுதான் வந்து ரொம்ப 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 எல்லாருக்காலையும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு ஆப்ஷன், ஃபீச்சர், ட்ரிக், டிப் எது வேணா சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு வைங்களா, இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுக்கிறேன், அந்த வீடியோல வந்து வாய்ஸ் வரக்கூடாது, வெறும் ஆடியோ மட்டும்தான், அதை வீடியோ மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணலாம். டக்குன்னு நீங்க ஒரு சாட்ல போயோ இல்ல ஸ்டேட்டஸ் அனுப்புறீங்க அப்படின்னாலோ அங்க மியூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மேல வந்துடும். ஸோ அந்த மியூட்டுங்கிற ஆப்ஷனை தொட்டுட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா எந்த வாய்ஸுமே வந்து நீங்க அனுப்புறீங்களோ இல்ல ஸ்டேட்டஸ் போடுறீங்களோ யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த 6, 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் எங்க SDS, நீங்க பார்க்கறது இருக்காது SDS விஷன். நம்ம தலைவர் டெக் சம்பந்தமான வீடியோஸ், டெக் ரிலேட்டட் எல்லாமே போடுறோம், விளாக்ஸ், அப்புறம் ஃபுட் விளாக்ஸ், டிராவல் விளாக்ஸ் எல்லாமே போடுறோம். ஸோ சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெல் ஐக்கான ஆல்ல போடுது வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.